ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விகேஸ் ஃபைனான்ஸ் வேர்ல்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்க ஒரு டைம் இது. ஏன்னா இந்த வார் இஷ்யூஸ்னால குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் கூட ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது. ஆனால் எப்படி ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். எந்த ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு ஃபண்டமெண்டல் அனலைஸ் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை பிகினர் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் சொல்கிற இந்த 5 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது தெரியலனாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்கில் இந்த 5 பாயிண்ட் கிரீன் டிக் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட் ரொம்ப கிளியராக இருக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட் நோட் பண்ணி பாருங்கள். இந்த 5மே கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைனா அந்த ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக்கு போயிடலாம். ஏன்னா 5000 ஸ்டாக்ஸுக்கு மேலே இருக்குது. இது தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் கிடையாது. இந்த 5 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எங்கே அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஆனால் பெஸ்ட் அண்ட் பெஸ்டஸ்ட் வெப்சைட் என்னன்னா screener.in. அதில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணாலும் சர்ச் பண்ணாலும் A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஓகே, பெஸ்ட் வெப்சைட் வந்து screener.in தான். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ROE அண்ட் ROCE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி, இந்த ரெண்டுமே 20% மேலே கம்பல்சரி இருக்கணும். அட்லீஸ்ட் 17-18% இருக்கணும். ஏன் அது கம்மியாக இருக்கிறது நம்ம சூஸ் பண்ணக்கூடாதா? ஃபியூச்சரில் பர்ஃபார்மன்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இந்த 10% 12% நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் அங்கே சேஃப்டியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் நம்ம வரதுக்கு ரீசனு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு கான்செப்டுக்காக தான் வரும். அப்போ நம்ம ஹை ரிஸ்க் அங்கே எடுக்கும்போது நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த நம்பர்ஸு நமக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா பண்ண வேண்டாம். ஸோ ROCE அண்ட் ROE ரெண்டுமே 20%க்கு மேலே இருக்க ஸ்டாக்காக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது கீ பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, பாயிண்ட் 2 என்னன்னா, ஒரு கம்பெனியோட க்ரோத் பார்த்து ரொம்ப முக்கியம். அதுக்கு சேல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணணும். இப்படி பார்க்கலாம்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு, இப்போ ரீசெண்ட் டேட்டா மட்டும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கவே கூடாது. லாஸ்ட் 3 to 5 இயர்ஸோட டேட்டா வேணும். ரொம்ப பின்னாடியும் போயிடக்கூடாது, கரண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த 3 to 5 இயர்ஸோட டேட்டா வச்சு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். எவ்வளோனா, சேல்ஸு 15-20% இருக்கணும். அதை விட அதிகமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சேல்ஸ் மட்டுமே போதுமானா பத்தாது. சேல்ஸ் விட ரொம்ப முக்கியம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். சேல்ஸ் அதிகமாகி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதை எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்கில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு OPM பர்சன்டேஜ்னு நம்ம கிளியராக கொடுத்துருப்போம். அதை நீங்கள் போய் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸை விட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்பர்ஸ் அப்படின்னா சூப்பர் கம்பெனி அது. அதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதில் அந்த காம்படிஷன் செக் பண்ணுறதுக்கு பியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். PERS. அதில் போயிருந்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்களோட காம்படிட்டர்ஸ் யார் யாருன்னு கிளியராக சொல்லியிருப்பான். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அவங்களோட நம்பர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, சேஃப்டி செக்அப். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, இது மஸ்ட்டாக செக் பண்ணணும். எதனாலனா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு கடனே இருக்கக்கூடாது அப்படின்னா கடன் இருக்கலாம். ஆனால் அந்த கடனை திருப்பி அடைக்கிற கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.5க்கு கம்மியாக இருக்கணும். அதிகபட்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா மட்டும் ஒரு 1 இருக்கலாம். அதுக்கு மேலே 2, 2.5, 3 இருந்ததுன்னா அது ரொம்ப 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 டேஞ்சர். இந்த கம்பெனி எப்போ வேணாலும் இழுத்து சாத்திட்டு போயிடுவான். அப்போ நமக்கும் பெரிய அளவில் லாஸ் ஆகும். ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதோட வேல்யூ 5 இருக்கணும். எதுக்காக 5 அப்படின்னா, ஒரு கம்பெனி தான் வாங்கின கடனுக்கு கட்டுற வட்டியை விட 5 மடங்கு அதிகமாக லாபம் சம்பாதிச்சா மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை அந்த வேல்யூ 5க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது வந்துட்டு கேரண்டி இல்லாமல் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது வேண்டாம். 5 இருந்ததுன்னா ஓகே, இல்லை 5க்கு மேலே இருந்தாலும் ஓகே, சூப்பர். அண்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மட்டும் பேங்கிங் செக்டாருக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டாருக்கு பெரிய லெவலில் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா இப்போ HDFCயே 1.10 இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்தியாவோட நம்பர் 1 பேங்க் HDFC. அதுக்கே 1.10 இருக்குது அப்படின்னா, ஏன்னா பணத்தை வாங்கி பணத்தை கொடுத்து இப்படி தான் ரன் ஆகுது. இதில் அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் ஒரு 1.5 ரிஸ்க் தான். ஒரு 1.5 வரைக்கும் போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிப்பாங்க. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.5க்கு கம்மியாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 5 இருக்கணும். ஓகே, 4th பாயிண்ட்டுக்கு போவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணுறத கணக்கு மட்டுமே காட்டிட்டு உண்மையான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதா இல்லையா, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காட்டுற நெட் ப்ராஃபிட்டும் கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட்டில் காட்டுற
கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அது ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நிறைய ஸ்கேம் நடக்குது. ப்ராஃபிட் பண்ணுறதா கணக்கு மட்டும் P&L ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுவான், ஆனால் உண்மையாலுமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வராது, அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ ஆல்ரெடி பேசியிருந்தேன், பேலன்ஸ் ஷீட் ஸ்கேம்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட் மட்டும் நம்ம நம்பாமல் உண்மையாலுமே அவங்ககிட்ட அக்கௌண்ட்டில் பணம் எவ்வளோ இருக்குது, கம்பெனியோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை கிளியராக செக் பண்ணணும். ஓகே, 5th பாயிண்ட் என்னன்னா, லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ப்ரொமோட்டர் அண்ட் பிளட்ஜிங். ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்னே சொல்லலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பெனி மேலே அந்த கம்பெனியோட ஓனருக்கு எவ்வளோ % நம்பிக்கை இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது தான் ப்ரொமோட்டர் செக்கிங். இது எப்படின்னா, ஸ்க்ரீனரில் ப்ரொமோட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா கவர்மெண்ட்டு, டிஐஐ, எஃப்ஐஐ, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னு நிறைய பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ப்ரொமோட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தனியாக இருக்கும். கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும் இருக்காது, மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். அந்த ப்ரொமோட்டர் பர்சன்டேஜ் 50%க்கு மேலே இருக்கணும். 50%க்கு மேலே இல்லை, கம்மியாக இருக்குன்னா என்ன ரீசன் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில கம்பெனியோட ஓனர்ஸ் வந்துட்டு வெளியில் போய் கடன் வாங்குறதுக்கு பதிலாக ஷேர்ஸை ப்ளஸ் பண்ணி அதிலிருந்து வர பணத்தை வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. அந்த ப்ளட்ஜிங் பர்சன்டேஜ் 10% மேக்ஸிமம் இருக்கலாம். 10% மேலே போகக்கூடாது. பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ண முடியல, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு பிரச்சனை, வெளியில் கடன் வாங்க போல நான் ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. எதுக்கு 10% மேலே ப்ளஸ் பண்ணுறான்? 10% தான் அதிகபட்ச ரிஸ்க்கு. அதுக்கு மேலே ப்ளஸ் பண்ணி ஒருவேளை பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லை அப்படின்னா லாஸ் ஆயிரும். லாஸ் ஆச்சுன்னா நமக்கும் லாஸ் ஆகும். அப்போது நீங்கள் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% மேலே இருந்தால் நல்லது. 50% கீழே இருக்குதுன்னா ப்ளட்ஜிங் 10% இருக்கணும். 10% மேலே இருக்குதுன்னா டோட்டல் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட பணம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். அந்த கம்பெனியோட ஓனருக்கு கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுவான், எங்கேருந்து ப்ராஃபிட் கொடுப்பான் அப்படி நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் அந்த டேட்டா செக் பண்ணுங்கள். நமக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இந்த 5 பாயிண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சூஸ் பண்ணுற பிஸ்னஸோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த பிஸ்னஸுக்கு இங்கிருந்து ஃபியூச்சர் எவ்வளோ தூரம் க்ரோவாக இருக்க சான்ஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு டிமாண்ட் என்னென்னு பார்க்கணும். டிமாண்ட் இருந்தாலே பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வரும். ஓகே, இந்த வீடியோவில் நிறைய ரேட்டி சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டவுட்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த 5 பாயிண்ட்டுமே ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு சின்ன ஒரு மைன்யூட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வர சான்சஸ் இருக்குது. இது எனக்கு ஓகேவா இருக்குது, பாயிண்ட் 1 நமக்கு ஓகேவா இருக்குது, பாயிண்ட் 2 நமக்கு சரியில்லை, இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் உங்களுக்கு வந்தாலும் நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you next video guys. Thanks for watching. Take care.